திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் 3ஆம் பாகம் பகுதி 1. கொடி ஆழமாக நடப்பட்டது. காற்றில் படபடத்து அசைந்தது. மாயிலைகள் கட்டிய கொடி கம்பத்தில் கொடி பறப்பதை பார்த்து சிறு முரசுகள் அதிர்ந்தன. எக்காலம் முழங்கியது. சோழம் 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 என்று சிற்பிகளும் மற்றவர்களும் உரக்க கத்தினார்கள். திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தமக்கே உரிமை பூண்ட மணக்குள காந்தலூர் சாலை கலமறுத்தருளி என்று சக்கரவர்த்தியின் கட்டியத்தை ஒருவன் உரக்க கூற, உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க வாழ்க என்று கூட்டம் ஒரு சேர வேகமாய் முழங்கிற்று. நார்த்தாமலை உச்சியில் நடப்பட்ட அந்த கொடியை சதாசிவாச்சாரி கண்குளிர பார்த்தார். வாழ்க்கை வளத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை என்று அவருக்கு தோன்றியது. அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவருடைய மகன்களின் வாழ்க்கை, அவருடைய பேரப்பிள்ளைகளின் வாழ்க்கை, இது எதுவுமே இனி கவலைப்படத்தக்க விஷயம் இல்லை. சிற்பிகளின் வாழ்க்கை மட்டுமல்லாது மற்றவர்களின் வாழ்க்கையும், வணிகர்களின் வாழ்க்கையும், அந்தணர்களின் வாழ்க்கையும், ஆடல் பாடல் செய்கின்ற தேவரடியார்களின் வாழ்க்கையும், மற்ற தொழிலாளர்களின் வாழ்க்கையும், ஏன் இந்த அடிமை வீரர்களின் வாழ்க்கையும் கூட இனி சிறப்பானதாக மாறும். கரும் பச்சையாய் அடர்த்தியாய் வளரும் நாரத்தை செடிகள் நிறைந்த இந்த நார்த்தாமலை பகுதி பாறைகள் பிளக்கப்பட்டு தூண் தூணாக தஞ்சையை நோக்கி பயணப்படும். இன்று மங்களமான நாள், வளர்ப்பிறை திருதியை, மிக உன்னதமான நாள். இன்று எந்த வேலையை ஆரம்பித்தாலும் மிக அற்புதமாக வளரும், நல்ல பலனும் தரும், பேரும் புகழும் நிலைத்து நிற்கும். இன்றைக்கு சுக்கிரஹோரையில் முதல் நீண்ட ஆணியை பாறைக்குள் அடிக்கச் சொல்லி இருக்கிறார்கள். சுக்கிரஹோரைக்கு இன்னும் 2.25 நாழிகை இருக்கிறது. வேலை துவங்கும் முன் இது எங்களுடைய பூமி என்று சொல்லும் எண்ணம் புலிக்கொடியை ஏற்றியாக்கிவிட்டது. சோழ தேசத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கின்றது. இனிமேல் பூமி பூஜை. ஹே பூமாதேவி, உன்னுடைய சொத்தில் மிகச்சிறிய ஒரு பகுதியை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், பொறுத்து கொள்ளம்மா என்று வேண்டுகின்ற பூஜை. பிறகு மாலை பூஜை. மாலையில் உள்ள தேவகணங்களுக்கும் பூதகணங்களுக்கும் பைசாசங்களுக்கும் வேறு நல்ல விஷயங்களுக்கும் மலைக்குள் குடியிருக்கின்ற வௌவாலும் ஆந்தையும் பாம்பும் சிறு பிராணிகளும் இந்த இடத்தை விட்டு அகன்று எங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாதவாறு நகர்ந்து வேறு இடத்திற்கு குடிப்போய் தாங்களும் வாழ்ந்து எங்களையும் வாழ்விக்க வேண்டும் என்கின்ற மலை பூஜை. பிறகு 4 திக்கிலும் 4 ஆட்டுக்கடாக்களை நிற்க வைத்து வெட்டுதல், திசைகளை கும்பிடுதல், எந்த திசையில் இருந்தும் எந்த தீங்கும் நேராத வண்ணம் காக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுதல். பிறகு உளியும் சுத்தியும் அரணிக்கட்டைகளையும் வைத்து ஆயுத பூஜை. பிறகு சிற்பிகளுக்கு சன்மானம். பிறகு பாரவண்டிகளுக்கு சன்மானம். அதன் பின் கல் தூக்குகின்ற அடிமை வீரர்களுக்கு சன்மானம். அதற்கும் பிறகு நீண்ட இரும்பு ஆணியை 3 பேர் பிடித்து கொள்ள பாறை பிளப்பில் ஆணியை அடித்து உள்ளே இறக்கி பாறை விரிசலை பெரிதுபடுத்தி அந்த பாறையில் ஆணி கொக்கிகளை மாட்டி யானையை விட்டு இழுத்து புரட்டி போட வேண்டும். புரட்டி போட்ட பாறை பாலங்கள் 16 சக்கரங்கள் பொருத்திய பார வண்டிகளில் ஏற்றப்பட்டு தஞ்சையை நோக்கி பயணமாகும். அப்படி பாரவண்டியில் ஏற்றுவதற்கு முன் இளம் சிற்பிகள் பாறையை சமன் செய்து விடுவார்கள். கட்டை பலகையாகவோ அடிக்கட்டையாகவோ உத்திரமாகவோ தூணின் ஆரம்ப நிலையாகவோ செதுக்கி தேவையற்ற பாறைகளை விலக்கி வண்டியில் ஏற்றி விடுவார்கள். தஞ்சைக்கு போன பிறகு அது மேலும் சமன் செய்யப்படும். தூணாக இருந்தால் சிற்ப வேலைகள் துவங்கும். உத்திரக்கட்டையாக இருந்தால் அளவு பார்த்து கட்டைகள் பிளந்து சரியானபடி மாட்டுவர். வெறும் அடிக்கல் அல்லது படிக்கல்லாக இருந்தால் அளவு பார்த்து 2 புறமும் நறுக்குவார்கள். முனைகள் கூர் இல்லாதபடி மழுங்க வைப்பார்கள். அஸ்திவார கல்லாக இருந்தால் அதிகம் சமன் செய்யாது அதற்கான குறியை எழுதி அனுப்பிவிடுவார்கள். கல்லை புரட்டி போடவும் இழுக்கவும் ஏற்றி அனுப்பவும் ஒரு யானை முன்னே இழுக்க இன்னொரு யானை பின்னே தள்ள பாறைகளை சமன் செய்து கொண்டு சக்கரங்களில் கை கொடுத்து தள்ளி கொண்டு போவதற்கு 100 கணக்கில் அடிமை வீரர்கள் இருக்கிறார்கள். கல்லில் ஆணி இறப்புவதற்கு 100 பேரும், அதை தரைக்கு கொண்டு வர 100 பேரும், தரைக்கு கொண்டு வந்ததை வண்டியில் ஏற்ற 100 பேருமாக அடிமை வீரர்கள் இருக்கிறார்கள். இதை தவிர 150 சிற்பிகள் சமன் செய்யும் வேலைக்கு தயாராக நிற்கிறார்கள். அத்தனை பேருக்கும் பெரிய அளவில் கூட்டாஞ்சோறு செய்ய சமையல்காரர்கள் இருக்கின்றார்கள்.
கூழை கரைக்கவும், மோர் கரைக்கவும், பருப்பு அரைக்கவும், துவையல் அரைக்கவும், கீரை மசிக்கவும் பல பெண்கள் இருக்கின்றார்கள். நார்த்தாமலையில் மிக அழகான ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கின்றது. அங்கு பூஜை செய்ய 2 அந்தணர்கள் இருக்கிறார்கள். கோவிலை சார்ந்த தேவரடியார்கள் 10 பேர் இருக்கிறார்கள். வந்தவர்கள் எல்லோரும் தங்குவதற்கு ஓலை குடிசைகள் அழுத்தமாக போடப்பட்டு விட்டன. ஓலை குடிசைகளின் உள்ளேயும் வெளியேயும் விளக்கேற்றுவதற்கு சிறுவர்கள் இருக்கிறார்கள். அரசரோ சேனாதிபதியோ வந்தால் தங்குவதற்கு மிக உயரமான அளவில் கூரை பந்தலிட்டு அதற்கு மேல் புகை போக வழியை ஏற்படுத்தி எப்படி மழையடித்தாலும் உள்ளுக்குள் ஒரு சொட்டு நீர் வராதவாறு பலத்த மண் சுவர்களை ஏற்படுத்தி உள்ளுக்குள் கல் நட்டு மரப்பலகைகள் வைத்து நீண்ட ஆசனங்களும் தயார் செய்யப்பட்டு விட்டன. அரசர் வந்தால் அமர்வதற்கு ஒரு தனி மர ஆசனம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மீது அரசர் எழுதி கொடுத்த ஓலை இருக்கின்றது. நார்த்தாமலை கிராம தலைவர் அந்த ஓலையை வாங்கி கண்ணில் ஒற்றி தனக்கு படிக்க தெரியாது என்று புலவரிடம் கொடுத்து அதை உரக்க படிக்கச் சொன்னார். நார்த்தாமலையும் அதை சுற்றியுள்ள கிராமங்களும் இனி சோழ முதன்மை சிற்பி சதாசிவ ஆச்சாரியாரின் கட்டுப்பாட்டிற்குள் வரும். அங்கு இனிமேல் அவர் வைத்ததுதான் சட்டம். அவர் தீர்ப்பே முடிவானது. மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று எழுதி முத்திரையிட்டு இவை என் எழுத்து என்று உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கையெழுத்தும் இட்டிருந்தார். புலவர் படைத்து முடித்ததும் ஓலையை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டு மறுபடியும் குழலில் சொருகி அந்த குழலை ஒரு தாம்பாளத்தில் வைத்து அதன் மீது பட்டுத்துணி போட்டு அந்த பட்டுத்துணி போர்த்திய தாம்பாளத்தை அந்த கிராம தலைவர் தலையில் வைத்து கொண்டு சிறு மூலமும் எக்காலமும் முழங்க நார்த்தாமலை முழுவதையும் சுற்றி வந்து நார்த்தாமலை அருகில் இருக்கும் கிராமங்களுக்கும் போய் அரசரால் அனுப்பப்பட்ட ஓலை இது, இதில் இன்னது எழுதியிருக்கிறது என்று அங்கங்கே நின்று உரக்கச் சொல்லி ஜனங்கள் சரியென்று தலையசைத்தனர். அந்த ஓலையை தொட்டு கும்பிட்டனர். கிராமத்து தலைவரை விழுந்து வணங்கினர். சதாசிவ ஆச்சாரியாரை விலகி நின்று கை கூப்பி பார்த்தார்கள். எதுவும் வேண்டுமா என்று கை கட்டி பணிவாக கேட்டார்கள். சதாசிவ ஆச்சாரிக்கு குளிர்ந்த மோரும் கிச்சிலி ஊறுகாயும் கொடுத்தார்கள். பதிலுக்கு ஆச்சாரி கொடுத்த சோழ தேசத்து தங்க நாணயங்களை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டார்கள். கிராமத்து சபையில் வரவு என்று கணக்கும் வைத்து கொண்டார்கள். ஊருக்கு வந்தவர்கள் அனைவருக்கும் தினமும் சமையலுக்கு இறைச்சியும் மீனும் காய்கறிகளும் அனுப்புவதாக வாக்களித்தார்கள். ஆனால் நார்த்தாமலை சுற்றியுள்ள கிராமங்கள் அத்தனை வளமையானவே அல்ல. வானம் பார்த்த பூமி. அதே நேரம் ஊருணிகளும் வயல்வெளிகளும் உண்டு எனினும் 3 போகம் விவசாயம் எல்லாம் இல்லை. ஒரு போகம் என்பதே சில சமயம் போக்கு காட்டி விடுகின்றது. அதனால் நார்த்தாமலையை சுற்றியுள்ள கிராமங்களில் தங்களுக்காக ஒரு போகம் நிலவித்து கொண்டாலும் நெல்லை வியாபாரத்திற்காக நிறைய காய்கறிகள், பழமரங்கள், பூச்செடிகள் நட்டு அவை வல்லத்துக்கோ தஞ்சைக்கோ அனுப்பி வைத்து விடுகிறார்கள். வல்லத்துக்கோட்டையில் நார்த்தாமலை காய்கறிகள் மிகவும் பிரசித்தம். வல்லக்கோட்டையை சுற்றியுள்ள போர் வீரர்களின் குடியிருப்புகளில் நார்த்தாமலையின் ஆட்டிறைச்சியும் மீனும் நன்கு விற்பனையாகும். கோவில் குளங்களை குத்தகைக்கு எடுத்து சுற்றி வலை கட்டி சிறு இறைச்சி துண்டங்களும் எலும்பு மஜைகளும் தூவி மீனை வளர்ப்பார்கள். மீன்கள் கொழுத்து வளர்ந்த பொழுது சிறு வலைகளில் அதை அள்ளி தூக்கி விற்பனைக்கு கொண்டு வந்து விடுவார்கள். குளத்து மீனை நெடுக அறிந்து முள்ளகற்றி உள்ளுக்குள் காரக்கலவையும் பருப்பு துவையலும் ஊற்றி புளிச்சாறு ஊற்றி சட்டியில் குறைவாக எண்ணெயிட்டு மீனை புரட்டி பக்குவமாக்கி சில பெண்கள் விற்பனைக்கு கொண்டு வருவார்கள். ஒரு பானை கஞ்சியும் 3 துண்டு மீனும் சாப்பிடுபவரை சொக்க வைத்துவிடும். வீரர்கள் வரப்போகிறார்கள் என்று முன்னமே கிராம மக்களுக்கு தெரிந்துவிட்டதால் பல நிலங்களை கீறி பண்படுத்தி கத்திரி, வெண்டை, அவரை, துவரை என்று தாவரங்களை வளர்த்து வேலிகள் நட்டு எப்போது என்று காத்திருந்தார்கள். ஆள் நடமாட்டமே இல்லாத நார்த்தமலை கிராம பகுதிகள் இப்பொழுது தினந்தோறும் திருவிழாவாக ஆட்டமும் பாட்டமும் கூச்சலும் குதூகலமாய் இருக்கின்றன. முதன்மை சிற்பி சதாசிவாச்சாரி மற்ற பூஜைகளை நடத்துமாறு தன்னுடைய சிற்பிகளுக்கு சொல்ல அவர்களும் வெவ்வேறு திசைகளில் நகர்ந்தனர். ஆயுத பூஜை செய்ய ஒருவரும், மலைக்கு மேலே பூஜை செய்ய ஒருவரும், ஆட்டுக்கெடா வெட்ட இருவரும், சன்மானத்திற்காக காசுகளை மேல் துண்டுகளை பிரிப்பதற்காக இன்னொரு சிற்பியும் நகர்ந்தனர். சதாசிவாச்சாரி மலையின் உச்சியில் இருந்து மெல்லே கீழிறங்கி முகப்பு பந்தலை நோக்கி நடந்தார். சமன் தரைக்கு வந்ததும் கணக்கர் எதிர்கொண்டார் அவரை. அவர் தோளில் ஒரு சிறிய மூட்டை இருந்தது. மூட்டையிலிருந்து ஓலைச்சுவடிகள் துருத்தி கொண்டிருந்தன. செலவு கணக்கு, அடிமை கணக்கு, கிராம கணக்கு என்று
தனித்தனியே ஓலைக்கட்டுகள் வைத்திருப்பார். செலவு கணக்கு எழுதுகின்ற அந்த கணக்கர் தினந்தோறும் சதாசிவாச்சாரியரோடு கால் நாழிகை பேசுவார். அவரும் முகம் மலர கை கூப்பினார். ஐயா, விடிந்ததிலிருந்து இப்போது வரை 250 பொற்கழஞ்சுகள் செலவாகி இருக்கின்றன. இன்று செலவு அதிகம் இருக்கும் என்று நான் எதிர்பார்த்திருந்தாலும் கூடுதலாய் 35 பொன்கழஞ்சுகள் கொடுத்திருக்கின்றேன். இன்று கை நீட்டினால் காசு கிடைக்கும் என்று தெரிந்து எல்லா கிராம சபையினரும் வந்திருக்கிறார்கள். கை நீட்டி காசு பெற்று போயிருக்கிறார்கள். ஆளுக்கு ஒரு பொற்காசு வீதம் கொடுத்தாலும் அவர்கள் திருப்தி அடையவில்லை. இன்னும் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அரிசியும் உப்பும் கொண்டு வந்து தர முடியுமா என்றும் கேட்கிறார்கள். இப்பொழுது வருகின்ற அரிசியிலிருந்து ஒரு பகுதி அவர்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்திருக்கிறார்கள். அரிசி செலவு மட்டுமில்லாமல் தானியமும் அவர்களுக்காக நாம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். தானிய கணக்கும் காசு கணக்கும் என்னிடம் இருக்கின்றன. ஆனால் என்னையே எத்தனை பார வண்டி கல் போயிருக்கிறது என்று குறிப்பெடுக்க சொல்லியிருக்கிறார்கள். இது முடியாத காரியம். அதற்கென்று ஒரு தனி கணக்கர் இருப்பதுதான் நல்லது. உங்களில் எவருக்கேனும் இந்த கணக்கு பொறுப்பை வைத்துக் கொள்வது முடியுமானால் எனக்கு பெரிய நிம்மதியை அளிக்கும். இல்லையெனில் இன்னொரு மூட்டை இந்த கையில் நான் சுமக்க வேண்டியிருக்கும். எவ்வளவுதான் சுமப்பது, நீங்களே சொல்லுங்கள். பரிதாபமாக பேச சதாசிவாச்சாரியார் சிரித்தார். உங்களிடம் அந்த கணக்கை நான் நிச்சயம் தரமாட்டேன். என் மனதிற்குள் ஒரு கணக்கு இருக்கும் என்றாலும் இதை மிகச்சீராக வைத்துக்கொள்ள எங்கள் பக்கத்து இளைஞர்கள் சிலரை பழக்கி இருக்கின்றேன். அதில் 2 பேர் பாரவண்டி கணக்குகளை வைத்து கொள்ளுவார்கள். எத்தனை கற்கள் போயிருக்கின்றன என்று கணக்கு சொல்லுவார்கள். கல்லில் எண்களை குறிப்பார்கள். அது மட்டுமில்லாது திருவள்ளம்பூர் எல்லையில் வந்திருக்கின்ற கற்களை மறுபடியும் கணக்கெடுத்து தஞ்சைக்கு அனுப்பும் முன் சரிபார்க்க இன்னும் இளைஞர் பட்டாளத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அந்த கூட்டத்தில் 3 பெண்களும் இருக்கிறார்கள். தஞ்சையில் இதே கணக்கை நேர் செய்து கல் வாங்குவதற்காக ஆட்களும் உண்டு. எனவே கல் கணக்கும் கருவிகள் கணக்கும் இங்குள்ள ஆட்கள் கணக்கும் உங்களுக்கு வேண்டாம். எவ்வளவு தானியம் பொற்கழஞ்சு செலவு என்பதை மட்டும் எனக்காக அல்ல, அரசருக்காக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கேட்கின்ற நேரமெல்லாம் நீங்கள் காசு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் கவலையே தவிர உங்கள் கணக்கு என்ன என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. அதை உரியவர் தணிக்கை செய்வார். அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். இப்பொழுது கையிருப்பில் எவ்வளவு காசு உள்ளது? கையிருப்பு அதிகமாக இருக்கிறது, கவலைப்படாதீர்கள். பணத்தை எங்கு வைத்திருக்கிறீர்கள்? நம்முடைய முகப்பு பந்தலில்தான். இல்லை, முகப்பு பந்தல் பாதுகாப்பான இடமல்ல. எங்கு காசு இருக்கிறதோ அது அரசு கருவூலமாக செயல்பட வேண்டிய இடம். சுற்றி சுவர் எழுப்பி ஓடு போட்டு வைத்திருக்க வேண்டும். இந்த கிராமத்தில் ஏதேனும் ஓட்டு வீட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து குடியமர்த்தி கொள்ளுங்கள். அந்த வீட்டிற்கு வாடகை கொடுத்து விடலாம். இல்லையெனில் வீட்டையே கூட வாங்கி விடலாம். ஒரு முழு வீட்டை விலைக்கு வாங்கிவிட்டால் முன்பக்கத்து அறை உங்களுக்கும் கூடம் மற்றும் அறைகள் வந்து போகும் சேனாதிபதிகள் தங்குவதற்கும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஒரு வீட்டை விலை பேசுங்களேன், சதாசிவாச்சாரி சொல்ல கணக்கர் சரி என்று தலையசைத்தார். கையிருப்பு எவ்வளவு என்று சொல்லவே இல்லையே. அதை பற்றி கவலைப்படாதீர்கள். ஏன் என்னிடம் சொல்வதற்கு பயமா? அது உங்களுக்கு முக்கியமில்லை சதாசிவாச்சாரியாரே, அது என்னுடைய கவலை. நீங்கள் கேட்ட பொழுதெல்லாம் காசு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனக்கு வீடு ஒழித்து முன்பக்கத்து அறையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நன்கு மற்றவர்களையும் துணையாக வைக்க வேண்டிய அவசியமும் உண்டு. இப்பொழுதே 2 மரவரை நான் என் பக்கம் தனி கூலியாக பேசி சேர்த்துக்கிறேன். இன்னும் 2 மரவர்களை உங்கள் பக்கமிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஆகா, அதற்கென்ன தாராளமாக செய்து கொள்ளுங்கள். வேலை எப்பொழுது துவங்கும்? இதோ இன்னும் 1.5 நாழியில் துவங்கிவிடும். ரத்தம் தெளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்டுக்கடாக்களை அறுத்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது படையல் போடுவார்கள். குலவி சத்தமும் கேட்கின்றது. படையிலும் முடிந்து விட்டது. ஒரு நடை மாரியம்மன் கோவிலுக்கு போய் சிற்பிகள் சம்பாவனை எப்படி நடக்கிறது என்று பார்க்கலாம். கணக்கர் என்று அழைக்கப்படும் அந்த அதிகாரி வயதானவராக ஆனால் உறுதியான நடை உள்ளவராக இருந்தார். அதிகம் பேசாது கூர்மையான பார்வையோடும் வேகமான நடையோடும் தன் தோள்பட்டையை விட்டு அந்த மூட்டையை சற்று கூட இறக்கி வைக்காமலும் எல்லாவற்றையும் சந்தேகத்தோடு பார்க்கின்ற பார்வையோடு இருந்தார். அதிகம் சிரிக்கக்கூடாது என்கின்ற உறுதியும் அவரிடம் இருந்தது. அவர் அதிகம் சிரிக்காததாலேயே அவரை சுற்றியிருந்த ஆட்கள் சிரிப்பலைகளை அலைவிட்டு கொண்டிருந்தனர். அவரை சிரிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் சிரிக்க மறுத்தார். சிரித்தால் காசு கேட்பார்கள் என்பது அவருக்கு தெரியும். எவரோ கை நீட்டி வாரி வழங்குவதற்கு இது சொந்த காசா அவருக்கு? அரசர் காசு, அரசாங்க காசு.
அவரிடம் இன்றைய செலவு போக 1650 பொற்காசுகள் இருக்கின்றன. ஆனால் அவருக்கு வருடத்திற்கு 12 பொற்காசுகள் தான் சம்பளம். ஆனால் எங்கு தங்கினாலும் வீடு இலவசம். வண்டி சத்தம், குதிரை சத்தம் போன்றவைகளை அவர் கணக்கு எழுதி கொள்ளலாம். எங்கேயும் நுழைவு வரி கணக்கருக்கு கிடையாது. முதலாவதாக கூப்பிட்டு மரியாதை செய்ய மாட்டார்களே தவிர முக்கியமாக கூப்பிட்டு மரியாதை செய்வார்கள். 1650 பொற்காசுகளும் ஒரு மரப்பெட்டியில் போடப்பட்டு பூட்டப்பட்டு இருந்தது. அதற்கு காவலாக 2 தஞ்சை மறவர்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கைக்கோளப்படையினர்கள், இடங்கை வீரர்கள், மிக உண்மையானவர்கள், அப்பாவிகள். 100 காசு தரையில் கொட்டி என்ன சொல் என்றால் அவர்களால் எண்ண முடியாது. ஆனால் பொற்காசுகளை 50க்கு 10 பட்டு துணியில் வைத்து அப்படியே சுட்டு பட்டிக்கயிற்றால் கட்டி முடிச்சு போட்டு வைத்திருக்கிறார். காசு வேண்டுமெனில் துணியை கிழித்தால் ஒழிய, முடிச்சை அறுத்தால் ஒழிய எடுக்கவே முடியாது. கரணம் என்று பிற்பாடு அந்த பெயர்தான் மறிவிற்று. இம்மாதிரி காசு வைத்து கணக்கு எழுதுபவர்களுக்கு கரணத்தார் என்ற பெயரும் உண்டு. எந்த வகையான கரணம் என்று தெரிந்து கொள்வதற்காக செய்யும் தொழிலையொற்றி இன்னவடியான கரணத்தார் என்றும் பேசப்படுவதுண்டு. நிலங்களை அளந்து கணக்கு வைத்து கொள்ளுபவர்கள் தரை கண்காணி கரணத்தார். கல் தச்சு வகையைச் சேர்ந்தவர் என்பதால் கல் தச்சு கரணத்தார் என்று இவருக்கு பெயர். படை வீரர்களுக்கு உதவி கொடுக்க படை வீர கரணத்தார் என்றும், ஆணை கரணத்தார் என்றும், குதிரை கரணத்தார் என்றும் பல பேர் இருக்கின்றார்கள். அரண்மனையில் உள்ளவர்களுக்கு பொது கணக்கு கரணத்தார் என்று பெயர். இதை தவிர கோவில் கரணத்தார், கிராம கரணத்தார் என்றும் பலர் இருந்தார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.